Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale, latest collections at unbelievable prices, up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அஜித் குமாருடைய தம்பி நவீன் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பயத்தோடு நேற்று காலையில் என்கிட்ட அழுதுட்டு போனார்னு சொல்லுவேன். உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன், சொல்ல போகிறோம். இது யார்ட்டையும் சொல்லலை. சிறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஆள் வந்து இவனுடைய உறவாளி, ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் த ரிலேட்டிவே இவனை போட்டு இந்த அடியே அடிச்சிருப்பானா நினச்சி பாருங்க. அது அடுத்த கொஸ்டின். அஜித் குமார்க்கே ரிலேட்டிவ் ஆமான்னு சொல்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு ரிலேட்டிவ்னு சொல்கிறேன்ல, நான் பேர் சொல்ல விரும்பல யாருன்னு. ஒரு ரிலேட்டிவ் உள்ளார் இருக்காரு. நவீன் என்கிட்ட சொல்கிறான், அம்மாவுக்கு வந்து எங்கள் அண்ணன் மேலே தாங்க ரொம்ப பாசம். நைட்டில் ஒரு 3 நாள் தவிர ஏஞ்சி அவன் ஃபோட்டோவை பார்த்து அழுகுறான். நவீன் பிரவீன் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு போதுமான அளவுக்கு இருக்கு. என்ன ப்ரொடெக்ஷன்? 2 போலீஸ் இருக்காங்க வீட்டுக்கு வெளியே கூட கிடையாது, மெயின் ரோட்டில். டிவி சடனாக கூப்பிட்றாங்க, சார் அம்மா தனியாக இருக்காங்க வீட்டில், நான் அம்மா இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது எவ்வளோ நாள் சார் இப்படி நடக்கும்னு கேட்குறேன். நான் என்ன பதில் சொல்கிறேன்? அருண் வந்து முன்னாடி உட்காருறாரு. அவன் முகத்தை பார்த்தாலே நீங்கள் எழுதுருவீங்க, நான் தொழிலுக்கு எப்போ சார் போகலான்னு கேட்குறேன். சாத்தான்குளம் வழக்குல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் வந்து அப்ரூவராக ஆகுறேன் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒரு அப்ரூவர் ஆகுறதே ஒரு சதி இல்லை ஒரு பாகமா அப்படின்ற சந்தேகம்லாம் எனக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை நான் எழுப்பி வச்சிருக்கேன். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மனித உரிமை செயற்பாட்டாளரும் மூத்த வழக்கறிஞருமான ஹென்றி திவேன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. அஜித் குமாருடைய வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டதுலேயே உங்களுக்கு சில மன வருத்தம் இருந்தது, ஏன் நம்ம போலீஸே ஒப்படைச்சிருக்கலாமே, அவங்களே நல்லா விசாரிச்சிருக்கலாமேன்னு. இப்போ சிபிஐயோட விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு, சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு மன வருத்தம் ஒன்றும் கிடையாது. சிபிஐடைய திறமை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை கிடையாது. நீதிமன்றத்தில் நான் முன்வைத்தது என்னவென்றால், தமிழக அரசு காவல்துறை இதை நல்ல வேகமாக செய்யக்கூடிய திறமை வாய்ந்த காவல்துறை தான் என்ற விஷயத்தை தான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் காரணமாக இது சிபிஐக்கு போச்சு. சிபிஐ உடனடியாக வழக்கில் இறங்கிவிட்டார்கள் என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். எஸ்பி அந்தஸ்தில் ஒருவர் இதை மேற்பார்வை செய்கிறார். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக ஒரு டிஎஸ்பி இருக்கார். எல்லா உயர் நீதிமன்றத்தினுடைய 1ஆம் தேதி 8ஆம் தேதி ஆணையின்படி சேகரிக்கப்பட்ட அந்த ஒரு வாரத்துக்குள்ளார டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தலைமையில் நடந்த விசாரணையின் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட எல்லா சாட்சியங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரார்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ரெஜிஸ்ட்ரார்ட் வந்து எல்லாம் வாங்கப்பட்டிருக்கு. சிபிஐ உடனே வாங்கிவிட்டார்கள். சிபிஐ சித்திரவதை நடந்த எல்லா பகுதிகளுக்கும் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க. சாட்சிகளுடைய விசாரணை ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 5 சாட்சிகள் விசாரணை முடிஞ்சிருச்சு. 2வது முறை 3வது முறை போட்டிருக்காங்க. விசாரணை சரியாக போயிட்டுருக்கு. அதில் ஒன்றும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வேகமாக போயிட்டுருக்காங்கன்னு நேற்று நீதிமன்றத்தில் சொன்னதுக்காக நான் சொல்லலை. அதுக்கு முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும், நல்ல ஒழுங்கான பாதையில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வெளியே வராத சில விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. நல்லது. இதில் மாதிரிலாம் இன்னும் நிறைய வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் விசாரணை வராத விஷயங்கள் பல. ஆமாம், உதாரணத்திற்கு அந்த வேன் பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் பிளேட் இருக்கிறதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கல. சம்பவம் நடந்தது 27 இரவுலேருந்து 28 இரவுக்குள்ளார இறந்துட்டார். 29 ஃபுல்லாக போஸ்ட்மார்ட்டம். 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் சொல்லி இப்போ மனுவை தயார் பண்ணி நீதிமன்றத்தில் தள்ளுற வேகம். 1ஆம் தேதி ஆர்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆம் தேதி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் எல்லா சாட்சிகளையும் நிப்பாட்டுறது. நீதிமன்றத்தில் போய் பேசுகிறதுன்றது வந்து கொஞ்சம் நேரம் தாங்க. இந்த பின்னணி வேலைகள்லாம் ரொம்ப கடினமான வேலைகள் இருக்குது. இளம் வழக்கறிஞர்கள்லாம் கூட உதவி செஞ்சது காரணமாக தான் நான் அரசியல் கட்சியை சார்ந்தவன் கிடையாது, போய் ஒரு வழக்கை நடத்திட்டு போயிடுறதுக்கு. அதனால் போய் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோடைய என்கொயரியில் வந்து எல்லா சாட்சிகளையும் போய் நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. இப்போ எல்லாரையும் அழைத்துட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எங்கேயும் போய் ஒவ்வொரு இடமா போய் யாருக்கு சம்மன்ஸ் அனுப்பிலாம் கூப்பிடல. அவர் வாசல்லே வந்து சாட்சிகள் நிற்கிற அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். தைரியம் இருந்தது அவங்களுக்கு. உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உயர்நீதிமன்றம் நம்மளோட நிற்கிது. ஒரு நீதிபதி, மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கவரை வந்து கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னு வந்து மக்கள் மத்தியில் ஒரு விரைத்தி அடைந்த ஒரு நிலைமையில் ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு பீக்கன் ஆஃப் ஹோப்பாக யார் மாறிச்சுன்னா உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அதனால சாட்சிகள் வந்தாங்க. ஆனால் அந்த பணிகள் செய்யணும்ல. நீதிமன்றம் சொல்லிடுச்சு எல்லாம் வாங்கன்னு சொன்னால் வந்துடுவாங்களா? போய் அவங்கள வீட்டில் பார்த்து கூட்டிகிட்டு வந்து அந்த தொடர் செயின் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாம் நிப்பாட்ட வேண்டியது. இதில் நாங்கள் அந்த வாகனத்தெல்லாம் போய் பார்க்குறதுக்கு நேரம் எங்களுக்கு எங்கே இருக்குது? இப்போ பார்த்தா வாகனத்துக்கு 2 நம்பர் பிளேட்டுன்றாங்க.
வாகனத்துக்குள்ளார இருந்த சமாச்சாரங்கள்லாம் இப்போ வெளியே வருது. பாட்டில்ஸ்லாம் இருந்ததுன்றாங்க, சிகரெட் பட்ஸ்லாம் இருந்ததுன்றாங்க. இதில் எவ்வளோ உண்மை பொய்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, சிபிஐ இஸ் இன்வெஸ்டிகேட்டிங். ஸோ ஐ திங்க் இப்போ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறது தான் என்னுடைய அப்ரோச்சாக இருக்குன்றது ஃபீல் பண்ணுறேன். மக்கள் கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க, சார் 3 முறை கூப்பிட்றாங்க, 4 முறை கூப்பிட்றாங்கன்னு. தம்பி, அவங்க வந்து நம்ம நலனுக்காக, ஒட்டுமொத்த நலனுக்காக தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு எங்கேயும் பிசுறல் ஏற்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நல்ல பாதையில் போயிட்டு இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஒரு பெட்டி கடைக்காரர் கோயில் பக்கத்துல இருந்தவர், அவரு கொடுத்துருக்கதா ஒரு வாக்குமூலம் வெளிவந்திருக்கு, ஒரு வீடியோ. அதாவது இங்க எந்த சிசிடிவி எல்லாம் நடுராத்திரி வந்து செக் பண்ணணும் போலீஸ்னு சொன்னாங்க, தந்து விட்டப்ப பார்த்தா எதுவுமே இல்லை, அழிச்சிட்டாங்க, கூடயே என்னோட 450 ரூபா சார்ஜரை கூட போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாரு. இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு. வருத்தத்தோடு இதெல்லாம் சொல்கிறோம். மறுபடியும் போலீஸை நம்ம வந்து திட்டிகிட்டே இருக்கக்கூடிய நபராக மாறிடுறோம் நாங்கள். ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய இடங்களில் வந்து. இதெல்லாம் மாறிடும். திமுக காரங்களாம் எல்லாரையும் வென்று எடுத்துடுவாங்க, கொடுக்க வேண்டிய காசுலாம் கொடுத்து எல்லாரையும் அமைதிப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு போக்கு இருந்தது. அதனால அந்த தைரியத்தில் வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய விஷயங்கள் இறங்கினாங்க. கட்சிக்காரர்கள் துணை இருக்காங்கிற தைரியத்தில் காவல்துறையினர் சில விஷயங்களை செஞ்சாங்க. கட்சிக்காரர்கள் தானாக பணி செய்கிறார்கள், அவர்கள் அந்த பணியை நல்லா செய்கிறாங்கன்றக்காக போலீஸ்காரர்கள் அழிக்கக்கூடிய வேலைகள் என்ன இருக்கோ அதை அழிச்சாங்க. இது எல்லா இடங்களையும் நடக்கிறது. ஏதோ இந்த அஜித்குமார் வழக்கில் மட்டும்தான் நடக்குதுன்றது கிடையாது. எல்லா வழக்கிலையும் முதல் அட்டெம்ப்ட் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது இல்லை. இந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் தலையீடு செய்ததுனால பாதுகாக்கணும்ன்றதான் ஃபர்ஸ்ட் ஒப்ஜெக்டிவாக மாறிச்சு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பிரின்சிபல். ப்ரொடெக்ட் வாட் எவர் தேர், ப்ரிசர்வ் வாட் எவர் தேர் இஸ் அப்படின்றதான். இந்த ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ்ன்றது தான் அந்த 2 நீதியரசர்கள் எஸ்எம் சுப்பிரமணியமும் மரிய கிளாத்துடைய மாண்புமிகு நீதிபதிகளுடைய கால் அவுட் என்னென்னா, ப்ரிசர்வ் எவிடன்ஸ், ப்ரிசர்வ் விட்னஸ், ப்ரொடெக்ட் விட்னஸ். இதான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்டெப். அது செஞ்சதுனால தான் இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறதுக்கு ஓரளவுக்கு தைரியம் வருது, பேசுகிறாங்க, புதிய விஷயங்கள் வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. அஜித்குமாருடைய தம்பி நவீன் இன்றைக்கி எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பயத்தோடு நேற்று காலையில் என்கிட்ட அழுதுட்டு போனார்னு சொல்லுவேன். நான் சொல்கிறது உண்மை. காரணம் பயம். ஏன்னா நான் வந்து வக்கீலாக தான் அவருக்கு இருக்க முடியும். எனக்கு இந்த 40 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால அவன் கையை பிடிக்க முடியும், நம்பிக்கை கொடுக்க முடியும், அவங்க அம்மாவை வந்து நான் கையை பிடிச்சி தைரியம் கொடுக்க முடியும். ஆனால் பயத்தை நான் போக்க முடியுமா? தே நீட் அ கவுன்சிலர். ஒக்கி புயல் வரும்போது கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு சொல்லி போகுது அரசாங்கம் முடிவெடுக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லது, கண்டிப்பாக மக்களுக்கு கவுன்சிலிங் தேவை. டார்ச்சர் விக்டிம்ஸுக்கு கூட கவுன்சிலிங் தேவைன்னு மறந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் அடிச்சிருப்பீங்க, ஒரு இரவு அடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு இரவில் அடித்ததில் ஆழமாக மனதில் எவ்வளோ காயங்களை நீங்கள் உண்டாக்கியிருப்பீங்க. அந்த காயங்கள் எவ்வளோ ஆழமாக அவனை பாதிச்சிருக்குன்னு ஒன்றிய சைக்கியாட்ரிஸ்ட் கேன் ஹெல்ப் அவுட். ஒரு கவுன்சிலர் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த சாட்சிகளுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு மட்டும் போதாது, கவுன்சிலிங்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இப்போ வரைக்கும் அவங்க பயத்துலேருந்தே மீறல இல்லையா? இப்போ வரைக்குமே என்ன நடக்குங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. இப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல போகிறோம். நான் இது யார்ட்டையும் சொல்லலை. சிறையில் இருக்கக்கூடியவருடைய குடும்பங்கள் மறைமுகமாக இவங்க குடும்பத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன கிராமத்தை நீங்கள் எப்படிங்க தடுக்க முடியும்? எல்லாம் உறவு தானுங்க. சிறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஆள் வந்து இவங்களுடைய உறவாளி. ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் இஸ் த ரிலேட்டிவ். ஒரு ரிலேட்டிவே இவனை போட்டு இந்த அடியே அடிச்சிருப்பானா நினைச்சு பாருங்க. அது அடுத்த கொஸ்டின். அஜித்குமார்க்கே ரிலேட்டிவ். ஆமான்னு சொல்றேன், நான் அவங்க குடும்பத்துக்கு ரிலேட்டிவ்னு சொல்றேன்ல, நான் பேர் சொல்ல விரும்பல யாருன்னு. ஒரு ரிலேட்டிவ் உள்ளார இருக்காரு. ரிலேட்டிவ் முதல் நாள் வந்து எல்லா லீடர்ஸ் வராங்கன்றதுனால அங்கே 40 போலீஸ் போடுவீங்க, லா அண்ட் ஆர்டர் வரும், டிராஃபிக் வரும், அப்படி இப்படின்னு போடுவீங்க. எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆன்மீக தலைவர் வந்துட்டாங்க, அரசியல் தலைவர் வந்துட்டாங்க, ஜாதிய தலைவர்கள் வந்துட்டாங்க, மனித உரிமை அரங்கில் வந்தவங்க நாங்களும் போய் பார்த்தோம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல ஒரு ஃபேஸ். இப்போ இந்த ஃபேஸில் என்ன ப்ரொடெக்ஷனு? 2 போலீஸ் இருக்காங்க வீட்டுக்கு வெளியே கூட கிடையாது, மெயின் ரோட்டில். அந்த 2 பேர் அங்கே யாரோ வந்து எதை பண்ணாங்கன்னா அடுத்த பிரச்சனை. அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க எங்கள் ஆட்சியிலன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு பக்கத்தில் வீட்டில் ஒரு அம்மா வந்து, ஏன்பா இந்த பாவம் உனக்கு எதுக்குப்பா, உன் தேவையாப்பா, அந்த 5 பேர் வாழ்க்கையில் உனக்கு தேவையாப்பா அப்படின்னு ஒரு அம்மா வந்து அழுதுட்டு போகிறது யார் தடுக்க முடியும்? அந்த அம்மா யாருன்னு அந்த நிற்கிற கான்ஸ்டபிளுக்கு தெரியுமா? இது நடக்குது, வேண்டாம் விட்டுருங்கிற மாதிரி சமாதானம் பேசுறாங்களா, மிரட்டுறாங்களா? இவங்க வேதனையில் இருக்காங்க. அவன் தள்ளுறாங்க. நவீன் என்கிட்ட சொல்கிறான்,
அம்மாவுக்கு வந்து எங்கள் அண்ணன் மேலே தாங்க ரொம்ப பாசம். ஒரு தம்பி அப்படி சொல்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவான்னு நினச்சி பாருங்கள். எல்லா அம்மாவுக்கும் வந்து ஒரு குழந்தைய ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கும், இன்னொரு குழந்தைய இன்னொரு விதத்தில் பிடிச்சிருக்கும். அவன் சொல்கிறான், தம்பி சொல்கிறான், அண்ணன் மேலே தான் அம்மாவுக்கு ரொம்ப பாசம். நைட்டில் ஒரு 3 நாள் தவிர ஏஞ்சி அவன் ஃபோட்டோவை பார்த்து அழுகுறான். வாட் இஸ் த மதர் நீட்? டஸ் த மதர் நீட் அ கோர்ட்? அந்த மதருக்கு வந்து ஹென்ரி டிஃபைன் தேவையா? அந்த அம்மாவுக்கு கவுன்சிலிங் தேவை. என் அலுவலகத்தில் ஒரு கவுன்சிலர் அங்கே அனுப்பி அங்கேயே உட்காந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு மெயில் கவுன்சிலர் தான் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாத கடைசியில் எனக்கு ஒரு உமன் கவுன்சிலர் கேட்டு அவங்க வீட்டில் அங்கேயே இருன்னு சொல்லியிருக்கேன். வேறு வழி இல்லை. அதனால் இது சட்ட ரீதியாக பல விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சித்திரவதையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன ரீதியான பாதிப்பு இருக்க பிறகு அதை தீர்க்க முடியாது. இங்கே வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் நாங்கள் கேட்டுட்டோம். 7 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. 7 நாட்களுக்குள்ளார சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் செய்வார்னு எதிர்பார்க்குறோம். பட் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம். எல்லாத்துக்கும் போய் நாங்கள் கோர்ட்டில் நிற்கிறது சரிப்பட்டு வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வழக்கை தாண்டி இலவச சட்ட உதவி ஆணைக்குள்ளலாம் இது மாதிரி விஷயங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கணும். தட் இஸ் வாட் த லா இஸ் ரிக்வயர்டு. விட்னஸஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முன் வரலைன்னா கோர்ட்டு நடந்து பிரயோஜனம் இல்லை, ட்ரையல் நடந்து பிரயோஜனம் இல்லை, ப்ராசிக்யூஷன் நடந்து பிரயோஜனம் இல்லை. இந்த ப்ரொடெக்ஷன் ஆகணும். காம்பன்சேஷனுக்கு ஐ வில் கோ பிஃபோர் தி மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி சிவகங்கைட்டு போய் இந்த சாட்சிகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கான பெட்டிஷனை வந்து நான் ஆர்டரை பார்த்துட்டு நான் அதை கண்டிப்பாக செய்ய போகிறேன். 3 விஷயங்கள் தான் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது. மிக முக்கியமானது, இந்த குடும்பங்கள், சாட்சிகள், இவங்கெல்லாம் டே டு டே பிரெட் ஏர்னர்ஸ்னு மறந்துட வேண்டாம். ஆனால் நவீன், பிரவீன் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு போதுமான அளவுக்கு இருக்கா சார் இப்போ வரைக்கும்? பாதுகாப்புனா என்னம்மா? ஏன்னா அவங்க தைரியமா போயிட்டு வரணும்ல வெளியில ஏதாவது ஒரு அளவுல. இதே கேள்விதான் நவீன் என்கிட்ட நேற்று சொல்லிட்டு போறாரு. நேற்று நான் கோர்ட்டுக்கு போறேன், நவீன் அதுக்கு முன்னாடி வந்து அஃபிடவிட்ல கையெழுத்து போட்டுட்டு போக போறாரு. அதுக்கப்புறம் சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. சார் சிபிஐ சடனாக கூப்பிடுறாங்க சார், அம்மா தனியாக இருக்காங்க வீட்டில், நான் அம்மா இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது. அதனால் எங்கள் சொந்தக்காரங்க வத்தலகுண்டு பக்கத்துலேயே எங்கே இருக்காங்க, நிலக்கோட்டையும் வத்தலகுண்டு, அங்கேருந்து வந்திருக்காங்க, வந்து அவங்க தங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ நாள் சார் இப்படி நடக்கும்னு கேட்குறாரு. நான் என்ன பதில் சொல்கிறது? அப்போ சாட்சியங்களுக்கு தைரியம் வராது. அந்த 2 பேர் மாதிரி தானே அப்போ அவங்களுக்கு பயம் உள்ள வரும். வந்து முன்னாடி உட்கார்றாரு, அவன் முகத்தை பார்த்தாலே நீங்கள் எழுதுருவீங்க. The pain, the inhuman treatment can be read on his face. இன்னும் அதிலிருந்து மீளல. முன்னாடி உட்காந்துருக்காரு. நான் தொழிலுக்கு எப்போ சார் போகலான்னு கேட்குறாரு. 21 நாள் தொழிலுக்கு போகலை. இவருடைய பெயின் அண்ட் சஃபரிங் யார் புரிஞ்சுக்கிறது? அதனால தான் நான் நேற்று நீதிமன்றத்தில் கேட்டேன். நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டு வரவாச்சுச்சு. அந்த 40ல் 25, 15ல் இவங்களுக்கு பிரித்து கொடுப்போம் அப்படின்னு. பட் சம்பவம் ஹேப்பன், அவங்க அரசாங்கத்திலேருந்து 25 டூ மச் அப்படி இப்படின்னு சொல்கிறதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. விக்டிம் காம்பன்சேஷனில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதில் ப்ரெஷர் போட போகிறோம். எப்படி 20ஆம் தேதி வாய்தாக்கு வரப்போதோ அதுக்கு முன்னாடி நாங்கள் அது முயற்சி செய்வோம். எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இவங்களுக்குலாம் அவ்வளோ எக்கனாமிக்கலி அவன் குடும்பத்தை அவங்க ஒய்ஃப் கேட்க மாட்டாங்களா? எங்கேயா சம்பாத்தியான்னு கேட்க மாட்டாங்களா? குழந்தைங்க கேட்க மாட்டாங்களா? நீ என்னப்பா தூங்கவே மாட்டேன்னு கேட்க மாட்டாங்களா? அடுத்த 2 பேர் வந்து ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃபு. குறைந்தபட்சம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். ஆமாப்பா, நீ அரசு ஊழியர் தான், டெம்பரரியாக இருக்க, இவ்வளோ நாள் நீ ஆப்செண்ட்டாக இருக்க, ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக நீ ஒரு ரிக்வெஸ்ட் எழுதி கொடு, நான் வந்து ஹையர் அத்தாரிட்டிஸில் சொல்லி இந்த நாட்களுக்கு உனக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லலாம்ல. இதெல்லாம் ஜஸ்டிஸ் தானே. இதெல்லாம் வரணுன்றது நான் சம்பளம் வரல அந்த ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃப் எப்படி வர? அதுக்கு வந்து டெம்பரரி ஸ்டாஃப் இல்லை, கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இல்லை. இதுதான் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு இல்லைம்மா. ஒரு நாளைக்கு உள்ளார வந்தேன்னா சம்பளம், வரலைன்னா இல்லை. உனக்கு வயிற்று வலியாக இருந்தாலும் மன ரீதியான அழுத்தம் இருந்தால் எனக்கு என்ன? இப்போ சிபிஐ கூப்பிட்டா சிபிஐ சம்பளம் கொடுக்க போதா? சிபிஐ விசாரிக்கிறதுக்கு சம்பளம், டிஜே கூப்பிட்டு விசாரிச்சா அன்றைக்கி சம்பளம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு விசாரிச்சுக்கு சம்பளம். இந்த 3 நாள் 4 நாளைக்குலாம் அவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. அப்போ ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய சாட்சியங்கள் மன அளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, எல்லா பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இது வந்து சட்டத்தில் இடம் இருக்கா? எஸ்சி சட்டத்தில் சாட்சிகள் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு அவங்க ஒரு நாள் ஊதியம் எவ்வளவோ அந்த ஊதியமும் அவங்க டிராவல் ஃபேரும் கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தில் இடம் இருக்கு. வாங்குறாங்களா வாங்கலையான்றது அடுத்த பிரச்சனை. அது தேவை என்று அந்த சட்டத்தில் உணர்ந்திருக்கின்றன. இந்த சட்டத்தில் எப்படி வயசில் இல்லையே. அதனால இது எப்படியோ குறையுமா?
ஸோ இதெல்லாம் முக்கியமாக தேவைன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா சார். இப்போ சிபிஐயோட விசாரணை நல்ல முறையில போயிட்டு இருக்கு. எப்பவுமே சிபிஐனா தாமதம் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் கூட சிபிஐக்கு மாத்திரப்ப கொஞ்சம் கேள்விகள் வந்தது. ஆனா துரிதமான வழக்குகள் நடக்கிற மாதிரி விசாரணை தெரியுது. ஆனா நம்ம காவல்துறையினரும் சரி நிக்கிதாவை நெருங்கல, சிபிஐ வரைக்கும் நிக்கிதா பக்கம் போகலையேங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நிக்கிதா பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு எஃப்ஐஆர், அது தெஃப்ட் எஃப்ஐஆர். அதில் வந்து கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன்னு நேற்று நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இப்போ உடனே சிபிஐ வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. நிக்கிதா வளையத்தில் தான் இருக்காங்க. நிக்கிதா வளையத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, கவலைப்பட வேண்டாம். நம்ம நிறைய பேருக்கு நிக்கிதா மேலே ஒரு அக்கறை இருக்குது. அதனால் அந்த அக்கறையில் நம்ம யாரும் ஏமாற மாட்டோம். சிபிஐ கண்டிப்பாக நிக்கிதாட்ட போவாங்க. நிக்கிதாட்ட போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது, நீங்கள் நிறைய பேர் என்னை பார்த்து சிரித்தாலும் சிரிக்கலாம், சிபிஐட்டு இவ்வளோ எதிர்பார்ப்புலாம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கலாம். நிக்கிதா மேலே நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்குது. பழைய எஃப்ஐஆர்ஸ் 2010, 11 எஃப்ஐஆர்ஸ்லாம் இருக்குது. நிக்கிதா மேலே இருக்குது, நிக்கிதா அம்மா மேலே இருக்குது, நிக்கிதா அப்பா மேலே இருக்குது. நிக்கிதா ஒரு அரசாங்க ஊழியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. இந்த மாதிரி அம்மாலாம் கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்கன்றதுனா அந்த கல்லூரியில் படிக்கிற பெண்கள்லாம் அவங்கள பற்றி என்ன பேசிக்கிட்டு இருப்பான்னு பாருங்கள். இதெல்லாம் இப்போ வளையத்துக்குள்ளார வரும், வளையத்துக்குள்ளார விசாரணை வளையத்துக்குள்ளார வரும், நீ எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வரும். அதனால் அது ஒன்றும் நிக்கிதா ஓடலை. கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு கெசட்டில் பப்ளிகேஷன் ஆகி போகிறதுக்கு டைம் ஆகிருக்கு. அது இந்த ஒரு வாரத்துக்குள்ளார நிக்கிதாவையும் கூப்பிட்டுருவாங்க. கண்டிப்பாக சார். சாத்தான்குளம் வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் வந்து அப்ரூவராக ஆகிறேன் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் அவர் அப்ரூவல் மாறிட்டாருன்னா நல்ல நீதி கிடைச்சிரும்னு நம்பலாமா? நான் அவ்வளோ லேஸில் அப்படி ஒரு பதில் சொல்ல மாட்டேன். அவருடைய மனுவை நான் இன்னும் பார்க்கல. நானும் உங்களை மாதிரி பத்திரிகையில் செய்தி பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ஆஃபீஸில் வந்து கேட்டிருக்கேன் அவருக்கு போட்டிருக்க மனு என்ன கான்டெக்ட்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவர் அப்ரூவர் ஆகினதுனால உடனே இந்த வழக்கு சீக்கிரம் முடியுன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. அவர் அப்ரூவர் ஆகிறதே ஒரு சதி இல்லை ஒரு பாகமா அப்படின்ற சந்தேகம்லாம் எனக்கு இருக்குது. அந்த சந்தேகத்தை நான் எழுப்பி வச்சிடுறேன். என்ன ஹென்றி சார் எல்லாத்துலேயும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. 5 வருஷம் வழக்கை தானாக வழக்கறிஞர் இல்லாமல் நடத்தியவர் அவர். ஆமாம், குறுக்கு விசாரணை அவரே தான் எல்லா சாட்சியும். ஆமாம், அவர் வந்து வக்கீலை விட ஒரு பெரிய வக்கீல் நினச்சிக்கிட்டு அவர் கேஸ் நடத்தினார். அதனால் இப்போ அவர் வந்து அப்ரூவராக போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காருன்றது வந்து நான் உடனே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கல. இதில் பெட்டிஷனை பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கணும், நீதிமன்றம் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கணும். இது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு டெவலப்மெண்ட். அது வெறும் பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டாக மட்டும் நான் பார்க்கல. இதில் வேறு ஏதோ சதி இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. எங்களை போன்றவர்கள் எங்களுக்காக கிடையாது, பொதுமக்களுடைய மனசாட்சின்ற பேரில் வந்து இதை வந்து ஆழமாக பார்க்க வேண்டியது. இதில் வந்து என்னை விட இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற வழக்கறிஞர்கள் இருக்காங்க. வழக்கறிஞர் ரூஃபஸ் இதில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி உதவி செஞ்சிட்ருக்காரு. சிபிஐ வழக்கறிஞர் மிக சிறப்பாக அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் இதில் அது லேப்ட் அப்ளை தேர் மைண்ட்ஸ். நாங்களும் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இது சம்மந்தமாக அடுத்த கட்டம் பேசுவதோ கருத்து கூறுவதோ சரியாக இருக்கும். வெளி தோற்றத்துக்காக நான் அப்ரூவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியில் வேறு ஏதாவது வேலைகளுக்கும் வாய்ப்பு இருக்குது? தெரியவே தெரியாது. எல்லா வாய்ப்புகளும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு அட் திஸ் ஸ்டேஜ் இது ஒரு கொஸ்டின் மார்க், பெரிய கொஸ்டின் மார்க் மட்டும் நான் போட விரும்புகிறேன். அங்கே இருக்கக்கூடிய சிபிஐ கவுன்சில்கிட்ட பேசிட்டு குடும்பத்துக்கு உதவி செய்கின்ற வழக்கறிஞர் ரூஃபஸ்டையும் பேசிட்டு தான் மற்ற கருத்துக்கள் கூறுவது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். 2 வழக்குகள்லையும் சரியான நீதி உரிய நேரத்தில் சீக்கிரம் கிடைக்கணுங்கிறது அனைவரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.